அனைவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலிருந்து அறிவிப்பு வந்துள்ளது. இது ஒப்பந்த அடிப்படையிலான வேலையாகும். டென்டல் அசிஸ்டன்ட் 2 பணியிடங்கள். எஸ்எஸ்எல்சி முடித்திருக்க வேண்டும் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ரூபாய் 16,000 ஊதியமாக அளிக்கப்படுகிறது. ரேடியோகிராஃபர் டிப்ளமோ ஆர் பிஎஸ்சி முடித்திருக்க வேண்டும். ஒரு பணியிடம் ரூபாய் 17,000 ஊதியமாக அளிக்கப்படுகிறது. சைக்காட்ரிஸ்ட் எம்ஏ சோஷியல் ஒர்க் முடித்திருக்க வேண்டும். ஒரு பணியிடம் ரூபாய் 27,000 ஊதியமாக அளிக்கப்படும். ஆடியாலஜிஸ்ட் பேச்சுலர் டிகிரி முடித்திருக்க வேண்டும். ஒரு பணியிடம் ரூபாய் 32,000 ஊதியமாக அளிக்கப்படும். மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் 8ஆம் வகுப்பு கல்வித்தரம் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். ஒரு பணியிடம் ரூபாய் 11,000 ஊதியமாக அளிக்கப்படும். செக்யூரிட்டி 8ஆம் வகுப்பு கல்வித்தரம் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். ஒரு பணியிடம் ரூபாய் 11,000 ஊதியமாக அளிக்கப்படும். ஏஎன்எம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட் அப்ரூவ்டு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் அவங்க படிச்சிருக்கணும். அவங்க நர்சிங் கவுன்சிலில் பதிவு செய்திருக்க வேண்டும். ரூபாய் 17,500 ஊதியமாக அளிக்கப்படும். டிரைவர் 2 பணியிடங்கள். ஹெவி லைசன்ஸ் வைத்திருக்க வேண்டும். 10ஆம் வகுப்பு படித்திருக்க வேண்டும். 3 வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 2 பணியிடங்கள். ரூபாய் 17,500 ஊதியமாக அளிக்கப்படும். விண்ணப்பத்துடன் அளிக்க வேண்டிய ஆவணங்கள் குறித்து கொடுத்துருக்குறாங்க. கல்வி தகுதி சான்றிதழ்கள், மதிப்பெண் சான்றிதழ்கள், ஜாதி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ்கள் அளிக்கணும். இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது. எந்த ஒரு காலத்திலும் இந்த பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது என்பதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் 6/8/2026 அன்று மாலை 5 மணி கடைசி டைம். அதுக்குள்ளார நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ நாம் விண்ணப்பித்திருக்க வேண்டும். அப்படி விண்ணப்பித்திருந்தால் மட்டுமே நம்மளை கன்சிடர் பண்ணுவாங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி செயல்பாட்டு செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், பழைய அரசு மருத்துவமனை வளாகம், செங்கம் சாலை, திருவண்ணாமலை. மேலும் இந்த பணியிடங்களின் முக்கிய அம்சங்கள் குறித்து பார்ப்போம். இவை அனைத்தும் தற்காலிகமான என்எச்எம் மூலம் ஊதியம் பெறக்கூடிய பணியிடங்களாகும். ஆண்டுக்கு ஒரு முறை 5% ஊதிய உயர்வு அளிக்கப்படும். வார இறுதி விடுமுறை அளிக்கப்படும். மாதம் ஒரு நாள் தற்செயல் விடுப்பு அளிக்கப்படும். அரசு விடுமுறைகள் பொருந்தும். அரசு விடுமுறை நாட்களில் நீங்கள் பணி செய்ய நேர்ந்தால் அந்த விடுமுறையை நீங்கள் அடுத்த 6 மாதங்களுக்குள் தொய்த்து கொள்ளலாம். 11 மாத முடிவில் ஒப்பந்தம் புதுப்பிக்கப்படும். நீங்கள் ஒரு நாள் வேலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு அடுத்த நாள் புதிதாக அந்த வேலையில் சேர்வீர்கள். இது முற்றிலும் தற்காலிகமான பணியிடமாகும். எந்த ஒரு காரணத்திற்காகவும் நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது. மேலும் எம்ஆர்பி போன்ற தேர்வு வாரியத்தின் மூலம் நடைபெறும் தேர்வுகளில் கூட இதற்காக ஊக்க மதிப்பெண்கள் என்பது அளிக்கப்பட மாட்டாது. இது போன்ற சுகாதாரத்துறையின் பல்வேறு வேலைவாய்ப்புகளை பற்றி தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தேங்க்யூ.